ஒரிசாவில் ஒரு கிறிஸ்தவ போதகரை மிக கடுமையாக தாக்கி அவரை கட்டி வைத்து அவரின் வாய்க்குள்ளாக மாட்டின் கழிவை வைத்து அதை சாப்பிட வைத்த அந்த கோர சம்பவத்தை நாம் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பார்த்தோம். மிகவும் கொடுமையான ஒரு சம்பவம். ஆனால் இவ்வளவு கொடுமைகளை அந்த நபர்கள் செய்த போதிலும் அந்த போதகர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எனக்கு இவ்வளவு கொடுமைகளை நிகழ்த்திய அனைவரையும் நான் மனதார மன்னிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை தான் கற்பித்திருக்கிறார் அப்படின்னு அனைவரையும் மன்னிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதே ஒடிசா மாநிலத்தில் சுமார் 27 ஆண்டுகளுக்கு முன்பாக மிஷனரியாக பணி செய்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் ஒரு மதவெறி கும்பலால் எரித்து படுகொலை செய்யப்பட்டார். உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் அது. உலகத்திற்கே அது ஒரு கருப்பு நாளாக அமைந்தது. இவ்வளவு கொடூரத்தை செய்தவர்களையும் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களின் மனைவி நான் அனைவரையும் மன்னிக்கிறேன் என்று அவர்களும் சொல்லியிருந்தார்கள். இந்த 2 சம்பவங்களும் ஒரே மாநிலத்தில் நடைபெற்றிருக்கு. அந்த போதகர் மேலும் பல தகவல்களை கூறியிருக்கிறார். அதனை பற்றி பல தகவல்கள் இருக்கு. அது மட்டுமல்லாமலும் பல தகவல்கள் இருக்கு. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றால் என்ன என்பது மற்ற மக்களுக்கும் அது சென்றடையட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். ஒடிசா மாநிலத்தின் தென்கனல் மாவட்டத்தில் உள்ள பர்ஜங் என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து வருகின்ற போதகர் பிரபீன் நாயக் அவர்கள் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று அங்குள்ள ஒரு பகுதியில் தேவனுடைய ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கும் போது, குறிப்பாக 7 குடும்பங்கள் அந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்காங்க. அந்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று கொண்டிருக்கும் போது அங்குள்ள மதவெறி கும்பல்கள் 40க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த ஆராதனை நடைபெற்ற பகுதிக்குள்ளாக நுழைந்து மிக கடுமையாக தாக்கினதோடு மட்டுமல்லாமல் அந்த போதகரை தரதரவென்று வெளியே இழுத்து வந்து இரத்தம் சொட்டும் அளவிற்கு தாக்கி செருப்புகள் மற்றும் காலணிகளால் செய்யப்பட்ட ஒரு மாலையை செய்து அதை அவருக்கு அணிவித்து அவரை அந்த கிராமத்தில் உள்ள தெருக்களில் இழுத்து சென்ற காட்சிகள், குறிப்பாக அந்த போதகரை அவமானப்படுத்த வேண்டும் என்று இழுத்து சென்று அவருடைய 2 கைகளையும் கட்டி அவரின் நெற்றியில் குங்குமத்தை பூசி வலுக்கட்டாயமாக அவரின் வாய்க்குள்ளாக மாட்டின் கழிவை திணித்து அதனை சாப்பிடும்படியாக வற்புறுத்தி மிகப்பெரிய அளவிலான ஒரு கொடுமைகளை செய்தாங்க. அது மட்டுமல்லாமல் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் சொல்லு என்று அவரை அடித்து, குறிப்பாக இரத்தம் சொட்ட அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த தேவ மனிதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாக நின்று அவர்கள் சொல்லும் அந்த கோஷத்தை அவர் சொல்லாமல் நின்றிருக்கிறார். காவல்துறையினரிடம் அவரின் மனைவி முறையிட்டும் 2 மணி நேரம் கழித்து தான் வந்து அவரை மீட்க முடிந்திருக்கு. இப்படிப்பட்ட மிக கொடுமையான காரியங்களை நாம் பார்த்தோம். மேலும் அவர்களை எரித்து விடுவோம் என்று அந்த மதவாத கும்பல்கள் மிரட்டலும் விட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்து 2 வாரங்கள் கழித்து தான் அநேக ஊடகங்கள் இந்த சம்பவத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தாங்க. கேட்பதற்கு மிகவும் அதிர்ச்சிகரமாகவும் நம்முடைய நாடு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது, குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வட மாநிலங்களில் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழல்கள் காணப்படுகிறது என்பதை நம்மளால் மிக தெளிவாக பார்க்க முடிந்தது. ஆனால் தனக்கு இவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்த அந்த நபர்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அந்த போதகர் சொல்லியுள்ள இந்த வார்த்தைகள் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அவர் சமீபத்தில் ஒரு ஊடகத்திற்கு ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், என்னை அடித்தார்கள், என்னை தெருக்கள் தோறும் இழுத்து வந்தார்கள், குறிப்பாக செருப்பால் செய்யப்பட்ட ஒரு மாலையை அணிவித்து என்னை தெருக்கள் தோறும் இழுத்து வந்தார்கள், என் வாய்க்குள்ளாக மாட்டின் கழிவை திணித்து அதை உண்ண வைத்தார்கள், மிகப்பெரிய கொடுமைகளை எனக்கு செய்தார்கள். ஆனால் எனக்கு இப்படி செய்த அனைத்து நபர்களையும் நான் மனதார மன்னிக்கிறேன். எனக்கு இயேசு கிறிஸ்து மன்னிப்பை தான் கற்பித்திருக்கிறார். நான் எல்லாவற்றையும் அவர் கரத்தில் ஒப்படைத்து விட்டேன், அவர் பார்த்து கொள்வார் என்று கூறியிருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. மேலும் தேவனுடைய கிருபையால் நான் தற்போது உயிரோடு இருக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெறும் கொடுமைகள் அநேக காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இது மிகவும் கொடுமையானது, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனால் இவ்வளவு கொடுமைகளை தனக்கு செய்த அந்த நபர்களையும் அந்த போதகர் மன்னிக்கிறார் என்றால் அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இதே ஒடிசா மாநிலத்தில் தான் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து நம் இந்திய தேசத்தின்
ஒடிசா மாநிலத்தில் மிஷனரியாக வந்த கிரஹாம் ஸ்டெயின் அவர்கள், அவருக்கு என்ன நடந்தது என்பது உலகையை உலுக்கிய ஒரு சம்பவம். அவர் நினைத்திருந்தால் அந்த நாட்டில் அவர் எப்படியோ சுகமோகமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவை அனைத்தையும் அவர் விட்டு இந்திய தேசத்திற்கு வந்து, குறிப்பாக தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உதவிகளை அவர் செய்து, அவர்களின் பிள்ளைகளை கல்வி கற்க வைத்து, தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்ற அணுகுமுறைகள் இருந்த காலகட்டத்தில் அவை அனைத்தையும் தகர்த்து, குறிப்பாக அவருடைய வரலாறை படிக்கும்போது, தொழுநோயால் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட நபர்கள், வீட்டில் உள்ள நபர்கள் கூட அவங்க மேல கை வைக்க மாட்டாங்க, அவங்கள தீட்டு அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நோயின் காரணமாகவும் அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நபர்களையும் தொட்டு அரவணைத்து ஒரு மிகப்பெரிய உன்னதமான சேவையை செய்த ஒரு அற்புதமான தெய்வ மனிதர் தான் கிரஹாம் ஸ்டெயின் அவர்கள். அவரை ஒருபோதும் நம்மளால் மறக்க முடியாது. ஆனால் எவ்வளவு நன்மைகள் அவர் செய்தாலும் அங்குள்ள ஒரு சில மதவெறி கும்பல்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று பல நாட்கள் திட்டம் தீட்டி, ஒரு நாள் இரவு வேளை அவர் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அவருடைய வாகனத்தில் அவருடைய 2 சிறு குழந்தைகளோடு தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த வாகனத்தை தீ வைத்து எரித்து அவரை படுகொலை செய்தார்கள். இந்த சம்பவம் இந்தியா மட்டுமல்லாது உலகையே உலுக்கியது. யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் இவ்வளவு நன்மைகளை செய்த ஒரு நபரை இவ்வாறு படுகொலை செய்து விட்டார்களே என்று உலகமே கண்கலங்கியது. குறிப்பாக அவரின் நண்பராக இருந்த தமிழ்நாட்டை சார்ந்த IAS ஆபீசர் ஒருவர், அவர் ஒரு காரியம் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றால், அங்குள்ள தொழுநோய் மக்களுக்கு காலணிகள், செருப்புகள் வாங்க கூட காசு இருக்காது. ஆனால் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் டயர் கடைக்கு சென்று அதை வாங்கி, அதை மக்களின் காலுக்கு ஏற்ப அதனை வெட்டி அவர்களுக்கு ஒரு செருப்பாக, ஒரு காலணியாக செய்து கொடுத்திருக்கிறார். யாராவது இப்படி செய்வாங்களா? செய்யவே மாட்டாங்க. ஆனால் அவர் தியாகமாக இதெல்லாம் செய்தார். ஆனாலும் அவருக்கு கிடைத்த பரிசு, அவரை எரித்து கொண்டார்கள். இவ்வளவு கொடுமைகள் அவருக்கு செய்த போதிலும் அவருடைய மனைவி கிளாடிஸ் அம்மையார் அவர்கள் கூறும்போது அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், என் கணவரை கொலை செய்த அனைவரையும் நான் மன்னிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்கு இதுதான் கற்பித்திருக்கிறார். அவர்களை மன்னிப்பதன் மூலம் எனக்குள்ளாக இருக்கும் பாரம் நீங்கி நான் விடுதலையாகிறேன். அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சாட்சி அவர்கள் பகிர்ந்தார்கள். இந்த சாட்சி உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. அதே ஒடிசா மாநிலத்தில் தான் தற்போது இந்த போதகருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கு. அவரும் என்ன சொல்றாருன்னா, நான் அனைவரையும் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களின் நினைவு நாளை நினைவு கூறும் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியம் நம்மளால பார்க்க முடிகிறது. அன்றைக்கு எந்த ஒரு தவறும் செய்யாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுவதும் அடித்து அவரை கொலை செய்ய முற்படும் போது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்ற வார்த்தை. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பு இந்த பூமியில் எப்படி விதைக்கப்பட்டதோ அதே போன்ற மன்னிப்பு அடங்கிய 2 சாட்சிகள் தான் ஒடிசா மாநிலத்தில் நடந்திருக்கிறது. இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. நம் வட மாநிலங்களில் ஊழியம் செய்யும் கிறிஸ்தவர்களுக்காக, நம்முடைய சொந்தங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக இடங்களில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் அவர்களுக்கு சம்பவிக்கலாம். குறிப்பாக மிஷனரிகள், அவர்களும் அப்படிதான். ஆண்டவரை அறியாத மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் அநேக உதவிகள், உன்னதமான பணிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். ஆகவே தினமும் நம்முடைய ஜெபங்களில் நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த 2 சாட்சிகள் அடங்கிய இந்த காணொலியை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் கிறிஸ்தவம் என்றால் என்ன, கிறிஸ்துவின் அன்பு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த சாட்சிகள் ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.